காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மதுக்கடைகளுக்கு அரசு விடுமுறை விட்டுருச்சு. என்னதான் சொல்ல போனா தமிழ்நாடு முழுவதும் அரசு மதுபான கடையில அரசு ஒரு குவார்டர் 150 ரூபாய்க்கு விக்கி. அப்போ இன்னைக்கு கடை இல்ல, இன்னைக்கு மதுபான கடை இல்ல. அதனால பிளாக்ல கள்ளச்சந்தையில மது விற்கப்படுது. சொல்ல போனா எங்க விற்கிறாங்க? பார்ல விற்கிறாங்க. பார் எங்க இருக்கும்? மக்கள் அதிகமா நடமாடக்கூடிய பகுதியில் தான் பாரே இருக்கு. அந்த பார்ல 150 ரூபாய் சரக்கு 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ டபுள் மடங்கா கொள்ளடிக்கிறாங்க. அந்த பார் நடத்து யாரு பார்த்தா முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி தான் தமிழ்நாட்டில் பார் நடத்துவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சி தாழ்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில் பார் நடத்த முடியும். இல்லைன்னா வேற யாரும் நடத்த முடியாது. அப்படி அரசு விடுமுறை விட்டுருச்சு. அரசியல்வாதி நாய்ங்க, புறம்போக்குங்க, திருட்டு நாய்ங்க கள்ளச்சந்தையில மதுவை வித்துருக்காங்க. சொல்ல போனா தமிழ்நாட்டில் ஒரு பகுதி 2 பகுதியில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதுமே கள்ளச்சந்தையில பார்ல மது வித்துருக்காங்க. அவங்களை எந்த ஒரு காவல்துறையும் கைது பண்ணல. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா நாளிலுமே தமிழ்நாட்டில் பார்ல காலைல 6 மணில இருந்து சரக்கு கிடைக்கி. 12 மணிக்கு மேல போனா 150 ரூபாய். ஆனா காலைல 6 மணிக்கு ஒன்று சரக்கு வேணும் அப்படின்னா 300 ரூபாய். முழுக்க முழுக்க அரசு தான் காரணம். காலைல 6 மணிக்கு 7 மணிக்கு சாராயம் விற்கும். அவன் யாருன்னு பார்த்தோம்னா ஆளுங்கட்சிக்காரன் தான் இருக்கான். ஆளுங்கட்சிக்காரனா போலீஸ் கைது பண்ண மாட்டேங்குது. ஆனா வேற ஒருத்தன் அரசுக்கு எதிராக இப்ப சாராய கடை வந்திருக்காங்க, அரசு இது வேடிக்கை பார்க்க வீடியோ போட்டோம்னா அவனை தான் காவல்துறை கைது பண்ண குறிக்கோளா இருக்கான். தவிர சாராயம் வித்தவனை எந்த ஒரு காவல்துறை கைது பண்ண மாட்டோம். சாராயம் வைக்கும் திருட்டு பொறுக்கிகளுக்கு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உறுதுணையா இருக்கு. இதை